இப்போ நான் பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் ஸ்டாக் ப்ரோக்கர். ஸோ நமக்கு வந்து நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து எங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ் பை பண்ணுங்கள். பட் அது வந்து நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து என்னென்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்ல முடியாது. சில ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீ வந்து ஜாஸ்தியாக வந்து வச்சுருப்பாங்க. சில ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது எல்லாமே வந்து இல்லாத பெஸ்ட்டு ஸ்டாக் ப்ரோக்கர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னதுன்னா ஜெரோதா. ஏன்னா வந்து நான் இது வந்து ஒரு 1.5 இயராக யூஸ் பண்ணுறேன். 1.5 இயர் வரைக்கும் இப்போ இந்த டோட்டலி 18 மந்த்ஸ் வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நான் வந்து மெயில் அனுப்பிச்சா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் ஒரு ப்ராடக்ட் வந்து மெச்சூர்டு அந்த பெஸ்ட்டு ப்ராடக்ட் ஆகுமோ அப்போல்லாம் என்ன இருக்குன்னா கஸ்டமர் சப்போர்ட் இருக்கணும். கஸ்டமர் சப்போர்ட் வந்து குட் கஸ்டமர் சப்போர்ட் இல்லைனா அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் கூட அந்த ப்ராடக்ட் வந்து மெச்சூர்டு ஆகாது. ஸோ ஜெரோதாவில் பெஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட். நம்ம எப்போ மெயில் அனுப்பிச்சாலும் அவங்க வந்து எய்தர் நம்ம வந்து நைட்டு ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நைட்டில் அனுப்பிச்சாலும் கூட ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஜெரோதா வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் என்னென்னா 2 டைப் ஆஃப் ப்ரோக்கரேஜ் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபுல் டைம் ப்ரோக்கர், ஒன்று வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர். ஃபுல் டைம் ப்ரோக்கர் என்னென்னா அவங்க வந்து ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுங்கள், ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல க்ரோயிட் வந்துட்டு இருக்குது, ஸோ இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்கரேஜ். டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ்னா இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களோட ப்ரோக்கரேஜ் ஃபீ அதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லாங் டேர்முக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டாக்ஸ் பை பண்ண பெட்டர்னு என்னோட ஃபீல். அது வந்து டிபெண்ட்ஸ். சில டைமில் வந்து ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் வந்து பெட்டராக இருக்கும், சில டைமில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் பெட்டராக இருக்கும். ஜெரோதா ஜெரோதா வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ். இவங்க வந்து இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்ஸை வாங்காதீங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்மளோட நாலேஜுக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்ஸை இதை பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெரோதா வந்து ஸ்டாக்ஸையும் சப்போர்ட் பண்ணும், கமோடிட்டியும் சப்போர்ட் பண்ணும். கமோடிட்டின்னா என்ன, ரைஸ், டர்மரிக், இந்த மாதிரி கிரெயின்ஸு, வீட்டு இதெல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து வாங்கிட்டு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் விற்கலாம். அதெல்லாம் வந்து இருக்கும். அதை பற்றி கமோடிட்டி பேஸ்டு ட்ரேடிங் வந்து பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு கமோடிட்டி வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் வச்சுக்கலாம். அது கூட வந்து ஜெரோதா வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா வந்து இப்போ இருக்க இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஜெரோதா அந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டாக் ப்ரோக்கர்ஸுமே வந்து அவங்க எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஆனால் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீ வந்து ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஜெரோதா பொறுத்திருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீ ரொம்ப 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 கம்மி, ஆக்சுவலி நெக்லிஜிபிள்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து எனக்கு வந்து ஜெரோதா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 18 மந்த்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. அண்ட் தென் சப்போர்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து புது ஆள், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது, எந்த கம்பெனியில் ஸ்டாக்ஸ் வாங்கணும் தெரியாதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜெரோதா வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் சப்போர்ட் இருக்குது. அது பேர் தான் காயின்னு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ காயின் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டைரெக்டாக பை பண்ணலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஜெரோதாவோட மொபைல் ஆப்பு, வெப் வெர்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு இஷ்யூ நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. சப்போஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட வித்தின் மினிட்ஸில் வந்து அவங்க வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பு, வெப் வெர்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஜெரோதா பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் குட் கஸ்டமர் சப்போர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். எதுக்குன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு நியூபி டு ஸ்டாக் மார்க்கெட்னா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு மெயில் எழுதிட்டு ஜெரோதா கஸ்டமர் சப்போர்ட் காமிச்சேன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஜெரோதா கிட்ட இருக்குது. ஸோ இதனால் வந்து ஜெரோதா வந்து டாப் மோஸ்ட் போயிட்டே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் குட் கம்யூனிட்டி எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா நான் என்னன்னா அந்த ஜெரோதா கம்யூனிட்டியோட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ட்ரேடிங் Q&Aன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டவுட்ஸு, நம்மளோட கொரிஸை வந்து மற்றவங்ககிட்ட கேட்கலாம். மற்றவங்க நமக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சால் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு சாம்பிள். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஜெரோதா கீழே இருக்கிறதுனால ஜெரோதா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெரோதாவோட லிங்க் இருக்கும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்.